வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விக்ரம் பிரபு படமான லவ் மேரேஜ்ங்கிற படம். இது 90s கிட்ஸ்க்கான படம். 90s கிட்ஸ் கல்யாணம் நடக்கவே நடக்காதுப்பா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைப்பாங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே ஓகே அந்த டைப்பான ஒரு வைப்பு தான் செட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக இது வந்து தெலுங்கு படத்தோடைய ரீமேக். சரி, இதில் கதை என்னன்னா, விக்ரம் பிரபுக்கு ஒரு பக்கம் வயசு ஏறிக்கிட்டே போகுதே தவிர கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதனாலேயே சுற்றி இருக்கிற எல்லாரும், தம்பி கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிற, எப்போ உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குதா, இல்லை மொத்தமாக அழிஞ்சு போச்சாங்கிற மாதிரி ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து வெறுப்பேற்ற ஒரு வழியாக இப்போ அரேஞ்ச் மேரேஜுக்கான ஏற்பாடு நடந்து பொண்ணு பார்க்கறதுக்காக குடும்பமாக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் தான் மொத்த படமும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு படம். எடுத்துக்கிட்ட விஷயம் விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அந்த விஷயத்துக்குள்ள மட்டுமே இவங்க மொத்தமாகவே கேரக்டர்ஸை வச்சு விளையாடின ஒரு கதை. அண்ட் இந்த ரோலுக்கு, அப்பாவித்தனமான ரோலுக்கு விக்ரம் பிரபு நல்லாவே சூட் ஆகுறாரு. ஏன்னா எல்லா பக்கமும் சேர்ந்து அவரை போட்டு வெறுப்பேற்ற, சில இடங்களில் ஒரு கேரக்டர்லாம் டேமேஜ் பண்ண, அதுலேயும் சில கேரக்டர் வெறுப்பேற்றும் போதெல்லாம் இவரால் கோவம் வரும். அதுவே ஒரு சீனாக வச்சுருப்பாங்க, எனக்கு இது செம்ம கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சீன்லுமே அவர் ரியாக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி அப்பாவிப்பட்ட பரிதாபப்பட்ட இந்த கேரக்டருக்கு பக்காவாக ஃபிட் ஆகிறாரு. சமாளிக்க முடியாமல் தவிக்கிறது, யாரை நம்புறதுனே தெரியல தாசனாங்கிற மாதிரி பல்ப் வாங்குற மூமெண்ட்னு பல விஷயங்கள் இவரை நோக்கி தான் இருக்குது. அவரை தாண்டி ஹீரோயின் கேரக்டர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லை. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த கேரக்டர் டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் கொஞ்சம் மனசில் நிற்கும். அண்ட் இன்னொரு ஹீரோயின் கேரக்டராக வருவாங்க. அவங்க சும்மா சோக எமோஜியை மட்டும்தான் மூஞ்சில படம் முழுக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் தான் அவங்க கேரக்டர் போல. காமெடி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் குபீர்னு சிரிப்பை ஏற்படுத்துகிற நிறைய மூமெண்ட்ஸ் இல்லைனாலுமே கூட அங்கங்க லைட்டாக சிரிப்பு வர வைக்கிற, போர் அடிக்காம பார்த்துக்கிற அந்த காமெடி ஏரியாக்கள் இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக ரமேஷ் தில கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் பொண்ணு வீட்டில் ஒருத்தர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவர் 10 கேள்விக்கு ஆன்சரை ஒரு பக்கத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு இப்படி ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாங்க. முக்கியமாக விக்ரம் பிரபு ஃபேமிலியில் ஒரு சொந்தக்கார கேரக்டர் அவர் தான் எப்போ பார்த்தாலும் கத்துறது, டென்ஷன் ஆகிறது, பிரச்சனையை ஏற்படுத்துறதுன்னு அந்த கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தார். அவர் தான் எப்போ பார்த்தாலும் சண்டையை மூட்டி விட்டு சண்டையை போட்டு ஏய் எனக்கு மரியாதை எங்கடா கொடுக்குறீங்கிற மாதிரியே அவர் பெருமை பேசுகிற அந்த கேரக்டர். இப்படியாக இந்த கதையெல்லாம் செட் பண்ணி இந்த கேரக்டர்ஸ் இவங்க தாங்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை செட் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சுத்தமாக கனெக்டே ஆகலை. ஓகே தான், ஹீரோட நிலைமை இதுதான்றதை சொல்லிட்டாங்க, பிரச்சனைங்கிறத சொல்லிட்டாங்க, இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு வந்ததுக்கப்புறமா அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், கொஞ்சமாக அந்த எமோஷனல் ஏரியா பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், முக்கியமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஒரு போர்ஷன், அண்ட் ஹீரோவுக்கு புரிய வைக்கிற விஷயங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு மேலே எனக்கு கொஞ்சம் நிறையவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் கடைசியில் ஒரு ஃபீல் பண்ணி பேசுறதெல்லாம் உண்மையாகவே மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்காது. மனுஷன் நொந்து போய் டே என்னை விட்டுருங்கடா, ஏன்டா கல்யாணம் டார்ச்சர் பண்ணுறீங்கிற மாதிரி மனசார பேசுகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஹீரோயின் கேரக்டராகவும் டெவலப் ஆகி அவங்க ஹீரோ கிட்ட பேசுகிற விஷயங்கள்ன்ற மாதிரி அந்த ஒரு லவ் பாண்டிங் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் கனெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் இத்தனை கேரக்டர் மூலிமா நடந்துச்சு. கடைசியாக முடிச்ச விதமும் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னுமே இதில் காமெடி ஏரியாங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நிறைய இருந்து செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் அங்கே இங்கன்னு வந்துகிட்டு இருந்திருந்தா இன்னுமே நல்லா வந்திருக்கும். இப்போதைக்கு இது ஒரு ஓகே லெவல் படம். ஃபேமிலியாகவே நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காம சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.